بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: آية المنافق إذا أؤتمن خان. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலங்களாக இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. மத்திய அரசு வக்ஃப் சட்டத்தில் திருத்த மசோதா என்பதை பற்றி பேச்சு எடுத்ததிலிருந்து வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்காக மத்திய அரசு முயற்சி செய்கிறது. வக்ஃப் என்றால் என்ன? அது விஷயம் கூட நம்முடைய முஸ்லிம் சமூகத்திற்கு பெரும்பாலும் தெரிவதில்லை. வக்ஃப்னா என்ன, அது என்ன திருத்த மசோதா இப்படின்னு பல பேர் கேள்வி இருக்கிற அளவுதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலை போய்கிட்டு இருக்கு. நாடு என்ன சட்டம் கொண்டு வருது, அதுவால நமக்கு என்னென்ன பாதிப்பு, அதை பத்தி பாமர முஸ்லிம்களுக்கு எதுவுமே தெரியல. மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நமது முன்னோர்கள் நம் நலனுக்காக நிறைய விஷயங்களை ஏற்பாடு செய்து விட்டு போயிருக்கிறார்கள் இந்திய தேசத்தில. அது ஒவ்வொன்றாக துடை தெரிவதற்காக சதி திட்டங்களை தற்போதைய மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்த வக்ஃப் சட்டத்தினுடைய திருத்த மசோதா. அப்படி மார்க்கத்தின் பார்வையில முதல்ல வக்ஃப்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். பிறகு நம் முன்னோர்கள் அதற்காக எவ்வளவு அவர்கள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். அப்பதான் இந்த திருத்த மசோதா என்னங்கிறதே நமக்கு விளங்கும். இல்லைன்னா எதுவுமே விளங்காது. அல்லாஹ் தஆலா இது சம்பந்தப்பட்ட வக்ஃப் சம்பந்தப்பட்ட செய்திகளை குர்ஆனின் மூலமாக நமக்கு வசனங்களாக சொல்லி தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அது சம்பந்தப்பட்ட நபிமொழிகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி எல்லாம் வக்ஃப் இருந்துச்சு. வக்ஃப்னா என்னங்க? அதாவது ஒரு சொத்தை முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லது வேற ஏதேனும் நல்ல காரியங்களுக்கு இந்த சொத்து பயன்படட்டும், இந்த சொத்தை அதுக்கு பயன்படட்டும். ஆனா இந்த சொத்தை யாரும் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, வேற எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாது. குறிப்பா ஒரு நிலம், இந்த நிலம் அல்லாஹ்வுக்காக நான் தந்துட்டேன், இந்த நிலத்துல வர்ற வருமானத்தை யாரு வேண்டாலும், குறிப்பா ஏழை எளிய மக்கள், முஸ்லிம்கள், கஷ்டப்படுறவங்க, சிரமப்படுறவங்க பயன்படுத்தட்டும். ஆனா இந்த நிலத்தை யாரும் கையகப்படுத்த கூடாது. ஏன்? வக்ஃப் செய்தவரே கூட பிற்காலத்துல விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு பேர் தான் வக்ஃப்னு சொல்றது. இந்த வக்ஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்படி எப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் பண்ணி வந்தாங்க. வந்து முடிச்ச உடனேயே அவங்க ஒரு பள்ளிவாச கட்டணும்னு முடிவெடுத்தாங்க. பள்ளிவாச கட்ட முடிவெடுக்கும் போது எந்த இடத்த அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நல்ல இடம் அவங்க கண்ணுல பட்டுச்சு. அது யாருடைய இடம்னு கேட்டாங்க.
அது வந்து பனு நஜ்ஜார் குலத்துல உள்ள சில அனாதைகளுக்கு அவங்களுடைய இடம் அப்படின்னு சொன்ன உடனே நேரா அந்த மக்கள்கிட்ட போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பனி நஜ்ஜார் குலத்தார்களே, சாமினூனி பிஹாயிதிகும் ஹாதா, இந்த இடம் இருக்கு, இந்த தோட்டம் பேர்ச்சன் தோட்டம், இந்த தோட்டத்தை எனக்கு என்ன விலை கேட்குறீங்களோ நான் தந்துடுறேன், விலைக்கு கொடுத்துருங்க. அதன் பிறகு அதை வாங்கி அந்த இடத்துல நான் சுத்தப்படுத்திட்டு பள்ளிவாசல் கட்ட போறேன்டா. அப்ப அந்த பனு நஜ்ஜார் மக்கள் சொன்னாங்க, இந்த தோட்டத்தினுடைய காசு பணத்தை யாரும் சொல்ல உங்ககிட்ட எதிர்பார்க்கல, நாங்க அல்லாட்ட எதிர்பார்க்கிறோம், நீங்க வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதுல பள்ளிவாசலை கட்டுங்க. இது புகாரில நபிபடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்றொரு அறிவிப்பில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லப்பா ஒரு விலையை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு விலையை கொடுத்து ரசூலுல்லாஹ் அதை தன் வசமாக்கி அதன் பிறகு பள்ளிவாசல் கட்டி அதை ரசூலுல்லாஹ் பொது உடைமையாக்கினாங்க, அதாவது வக்ஃப் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல. எப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பள்ளிவாசலை அது வக்ஃப் நிலத்தின் மூலமாக பள்ளிவாசலை கட்டி முடித்தார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. இதே போல நிறைய சஹாபாக்கள் நிறைய பல காரியங்களுக்கு வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க, எக்கச்சக்கமான காரியங்களுக்கு வக்ஃப் பண்ணியிருக்கிறாங்க, நல்லதுக்காக, ஏழை எளிய மக்களுடைய நலனின் அக்கறை கொண்டு. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய பணக்காரர், மதீனாவுல இருந்து ஏதோ ஒரு தேவைக்காக வெளியூர் போனாரு. போயிட்டு வரும்போது பார்த்தா அவங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவர் நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். யா ரசூலுல்லாஹ், நான் காசுக்காரன், எங்க தாயார் நான் வெளியூர் பயணத்துல இருக்கும்போது மௌத்தா போயிட்டாங்க, நான் இருந்திருந்தா ஏதாவது என்ற சொல்லி இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியத்தை எதையாவது மனம் குளிர செஞ்சிருப்பேன். அப்படி இருக்கிறனால எங்க அம்மாவுக்கு நான் யாராவது இப்ப நன்மை செஞ்சா எங்க அம்மாவுக்கு போய் சேருமா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, நீ எதை செஞ்சாலும் உங்க அம்மாவுக்கு அதற்கான கூலி உண்டு. அப்போ அந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக்கி ஒரு வார்த்தையை சொன்னார், ஃபஇன்னி உஷ்ஹிதுக அன் ஹாயித்தில் மிஹ்ராஃப, யா ரசூலுல்லாஹ், அந்த மிஹ்ராஃப்னு ஒரு தோட்டம் இருக்கு எனக்கு, அந்த தோட்டத்தை சதகத்துன் அலைஹா, பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுடுறேன், அந்த நன்மை பூரா எங்க அம்மாவுக்கு போய் சேரட்டும், அதாவது அந்த தோட்டத்தை மக்களின் பயன்பாட்டுக்காக இஸ்லாமிய அரசிடத்திலே நான் வக்ஃப் செய்கிறேன், அதற்கு நீங்கள் சாட்சி அப்படின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிச்சாங்கன்னு ஒரு நபிமொழிகள்ல. இப்படியாக இவர் மட்டுமல்ல, நிறைய தோழர்கள் அதே போலதான். குறிப்பா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணினார். அதை பத்தி இப்ப பேசுவதற்கான நேரம் அல்ல, ஒரு பெரிய தப்பு பண்ணினார். அல்லாஹ் ரசூல் சொல்லியும் கூட செய்யாத சில விஷயங்களை அவர் செய்யாம இருந்துட்டாரு. அப்ப பெரிய தப்பு பண்ண உடனே நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். யா ரசூலல்லாஹ், நான் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்கணும், அதுக்காக நான் ஒரு நல்ல ரத்தை செய்ய போறேன், என்கிட்ட நிறைய சொத்து பத்து இருக்கு, எல்லா சொத்து பத்தையும் உங்கள்கிட்ட தந்துடுறேன், நீங்க வச்சுக்கோங்க, அரசு உடைமையாக்கிக்கங்க, அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுறதுக்கு கொடுத்துருங்க அப்படின்றான். அப்போ பெருமானார் சொன்னாங்க, அம்சிக்க அலைக்க மாலிக்க, உன்னுடைய பொருளாதார சொத்து எல்லாத்தையும் கொடுக்குறாரப்பா, ஏழைகளுக்குன்னு வகுப்பு பண்ணிடாதப்பா, கொஞ்சத்தை நீ வச்சுக்க, அப்படி கொஞ்சம் வச்சுக்கிறது உனக்கு நல்லது, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துறாத, வகுப்பு பண்ணிடாத, பொதுமக்களுக்கு உடைமை ஆக்கிறாத அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னாரு, அப்படின்னு சொன்னா கைபர் போர்ல நான் கலந்து கொண்ட பொழுது அரசு மூலியமாக எனக்கு கொஞ்சம் நிலம் தந்தீங்களா இல்லையா, சில தோட்டங்களை தந்தீங்களா இல்லையா, அதை வேணும்னா மீண்டும் நான் அரசுக்கே தந்துடுறேன், அந்த வருவாயில ஏழை எளிய மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும், அந்த வருவாயை கொண்டு அதை பயன்படுத்திக்கலாம், நான் வக்ஃப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. அதாவது ஒரு வாழ்க்கையில நல்ல மனுஷரு ஏதேனும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானான்னு தெரியாது, யாருக்குமே பொதுவா தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மனசு இறங்குற மாதிரி இந்த மாதிரி ஏதேனும் வக்ஃப் பண்ணினா ஒருவேளை அல்லாஹ் அவரை மன்னிக்க கூடும். இந்த செய்தி அதையும் சொல்லி தருது. வக்ஃப் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்றாங்க. வாழ்க்கையில செஞ்ச தப்ப மன்னிப்பு தேடி அந்த மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கபூல் ஆகணும்னா அல்லாஹ்வுக்காக ஏழை எளிய மக்களுக்கு காசு உள்ள ஒரு சொத்து உள்ளவர் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் பண்றது அது ஒரு நல்ல பழக்கம். அப்படியெல்லாம் வக்ஃபுடைய
நிலைப்பாடுகள் வந்திருக்குது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, மதீனாவுல பெரிய தண்ணி பஞ்சம் வந்துச்சு. அப்ப ரசூல் எப்படி ஒரு அறிக்கை விட்டாங்க, மன் ஹஸர ரூமத ஃபலஹுல் ஜன்னah. அதாவது இந்த ஈரப்பய வச்சிருக்கக்கூடிய குடிநீர் தண்ணி, இந்த ரூமா கிணறு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக யாரு வகுப்பு பண்றாரோ, அந்த வாங்கி தூர் வாரி சரியாக ஆக்கி யாரு மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுறாரோ, வகுப்பு செய்யறாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய தொகை கொடுத்து அந்த ரூமா கிணறு அந்த யூதன் திறந்து வாங்கி அதை சரியான முறையில் தூர்வாரி அதன் பிறகு அரசு உடைமையாக்கி அதுல இருந்து பொதுமக்கள் யாரு வேண்டாலும் தண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு பெரிய காசு பணத்தை செலவு பண்ணி ஒரு கிணறு வாங்கி கொடுக்குறாங்க. உஸ்மான் கிணறு வாங்கி கொடுத்தாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டம் வாங்கி கொடுத்தாங்க, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நிலங்களை கொடுத்தாங்க, அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்தாங்க, பேரிச்சம்பழ தோட்டத்தை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இப்படி ஒரு வசனம் இறக்கலாம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விடத்திலே அதாவது நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டுமையானால் நீங்கள் பிரியப்படுவதை அல்லாஹ்வுக்காக செலவழிக்காதவரை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்ல பேர் வாங்க முடியாது. அல்லாஹ்ட்ட நீ நல்ல பேர் வாங்கணுமா, உனக்கு பிரியமானதை அல்லாஹ்வுக்காக செலவழி அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கணும். இந்த வசனம் இறங்கின பிறகு நிறைய நபி தோழர்கள் அவங்கவுங்க சொத்து சுகம் அதை இதெல்லாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்க நான் வக்ஃப் பண்றேன்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிச்ச தோட்டம், அந்த தோட்டத்து பேரு சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பு அப்படி ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல நிறைய பேரிச்சம் மரங்கள் இருக்கு, நிறைய விளைச்சல் இருக்குது, நல்ல நிலையில இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம், அந்த தோட்டத்தை உங்கள்கிட்ட தந்துடுறேன், அதை நான் வந்து தர்மமா கொடுக்குறேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏப்பா அப்படியே தர்மமா கொடுக்குறாரு, ஏழை எளியவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி ஆளுக்கு 2 மரம் ஆளுக்கு மட்டும் இடம் அப்படி இப்படின்னு கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு வக்ஃப் சட்டத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இருந்து உருவானதுதான் வக்ஃப் சட்டம் என்பதாக பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த இடத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அந்த இடத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அதுல வந்து வர்ற விளைச்சல ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க. இடம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், தோட்டம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், அதை நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், யாருக்கும் எழுதி கொடுத்துட வேண்டாம். அதுல வர்ற விளைச்சல் இருக்குல்ல, பேரிச்சம் பழங்களை, அதையெல்லாம் மக்களுக்கு தானமா கொடுக்கறதுல நீங்க ஒரு எழுதி கொடுங்க வேண்டாம். அதன் பிறகு உமர்களியான ஒரு பத்திரத்தை எடுத்து முறையாக அவங்க இப்படி வசீலா பண்ணி எழுதுனாங்க, எப்படி எப்படிலாம் அதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில ஏழை எளியவர்களுக்காக அதுல வர்ற விளைச்சலை யார் பயன்படுத்தலாம்? ஏழை எளிய மக்கள், விருந்தாளிகள், பயணிகள், அதை நிர்வகிப்பவர், அவர் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேவையுள்ள மக்கள் மட்டும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த என்னுடைய சொத்து, என் சொத்துக்கு என்னுடைய வாரிசுகள் வாரிசுதாரராக ஆக மாட்டார்கள். என் பிள்ளை, என் மனைவி, என் பேரன், அவங்க இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆவணத்துல சிறப்பான முறையில அதை எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூலில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நபி தோழர்கள் நிறைய பதிவு பண்ணி இருக்கிறான், எக்கச்சக்கமா சொத்து சொத்துக்களை. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அபீ வக்காஸ், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய பணக்காரர் தான். அவர் வந்து வெளியூருக்கு மக்காவுக்கு போன நேரத்துல, மதீனாவில் இருக்கிறவருக்கு மக்காவுக்கு போகும்பொழுது அவருக்கு உடம்பு பிரச்சனை ஆகி போச்சு, அவர் மௌத்தா போயிருவோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் நல விசாரிக்க வந்த போது சொன்னாரு, நான் நிறைய காசு பணம் வச்சிருக்கிறேன், சொத்து சுகம்லாம் இருக்குது, நான் கொஞ்ச நேரத்துல மௌத்தா போற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறா, பரவாயில்ல என் சொத்தை பூரா எடுத்து இஸ்லாத்துக்காக எடுத்துக்கிட்டு போயிருங்க, ஏழை எளிய மக்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் வேணாம், அவ்வளவு மொத்தத்தையும் கொடுத்தா நான் ஏத்துக்க மாட்டேன்னா. அப்ப அவர் அந்த நபித்தோழர் சொன்னாரு, என் சொத்துல பாதியை எடுத்துக்கோங்க, பாதியும் அதிகம் பாட முடியாதுன்றான். அப்ப 3ல் 1 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன பிறகு பரவாயில்ல, அதுவும் அதிகம் தான், சரி பரவாயில்ல மிச்சத்தை உன் பிள்ளைக்கு கொடுன்ற மாதிரி சொன்னான். அப்போ ஒருத்தர் காசு பணம் சொத்து சுகம் வச்சிருக்கிறவரு, அவர் வாழும் காலத்திலேயே அல்ல மௌத்தா போறதுக்கு அந்த நேரத்திலேயே கூட வக்ஃப் செய்யறதா இருந்தா மொத்த சொத்தையும் வக்ஃப் செய்யறது
தப்புங்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு வாரிசு இருக்கு, பொண்டாட்டி பிள்ளை அவங்க இவங்க இருந்தா மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிடாத. அப்ப எவ்வளவு எழுதி தரலாம்? 3 1 அதாவது 100 ரூபாய்க்கு 33 ரூபா, 33 ரூபா 3ல 1 வக்ஃப் செய்யறதுக்கு அந்த காசுக்காருக்கு சொத்துக்காருக்கு அனுமதி உண்டு. மிச்ச 2 கோடியை தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போகணும், மொத்தத்தையும் வக்ஃப் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வக்ஃபுடைய சில சட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். வக்ஃபுடைய சட்டங்களே நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது. குறிப்பாக பள்ளிவாசல், மதரசா, அனாதை இல்லங்கள், அது இது நிர்வாகம் பண்றவங்களுக்கு இந்த வக்ஃபுடைய சட்டங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். குறிப்பாக பள்ளிவாசல் எடுத்துக்கொள்வோமே, பள்ளிவாசலுக்குன்னு வீடு வாசல் தோட்டம் துறவு அது இது இருக்குதுன்னு சொன்னா அதை எப்படியெல்லாம் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஹராமு ஹலாலு பேராம சில நிர்வாகிகள் சம்பாதிக்கிறான். பள்ளிவாசலுக்கு சொத்து சேர்க்கிறங்கிற பேர்ல ஹராமு ஹலால பள்ளிவாசலுக்கு தானங்க அப்படிங்கிறாங்க. அட தனி மனிதனுக்கும் ஹராமு ஹலாலு தேவை. பள்ளிவாசல் சொத்தா இருந்தாலும் அதுலயும் ஹராமு ஹலாலு தேவை. அதுலயும் ஹராமு ஹலாலு இருக்கு. பள்ளிவாசல் சட்டமா இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு சட்டம்னா பள்ளிவாசல்ல ஒருத்தர் ஒரு 5000 10,000 100 200 தவற விட்டுட்டாருன்னு வச்சுக்கோமே, பள்ளிவாசல் உண்டியல் இருக்கு. அந்த காசு பணத்தை எடுத்து யாருன்னு தெரியல சொல்லி பள்ளிவாசல்ல உண்டியல்ல போறது ஹராம்னு சட்டம் இருக்கு. அப்படி போடக்கூடாது. யாருடைய காசை அறிவிக்க விடணும். அறிக்க விட்டு அதன் பிறகு அவர் வாங்கி அவரே எனக்கு வேணான்னு பள்ளியில போட்டா பரவாயில்ல. மோதினார் பாக்குறாரு எடுத்து டக்குன்னு உண்டியல போட்டுறாரு, நிர்வாகி பாக்குறாரு எடுத்து உண்டியல போட்டுறாரு, அல்ல பொதுமக்கள் யாராவது பாக்குறாங்க எடுத்து உண்டியல போட்டுறாங்க. இது போடலாமா? இது மார்க்கப்படி சட்டப்படி ஹராம். இப்படி காசு பணங்களை பள்ளிவாசலுக்காக சேர்ப்பது மார்க்க அடிப்படையில் தவறு. அதே மாதிரிதான் பள்ளிவாசலுடைய நிலம் குளங்களை ஹராமான விஷயங்களுக்கு விடக்கூடாது வாடகைக்கு. சில பள்ளிவாசல்ல பார்த்தா பேங்குக்கு வாடகைக்கு விடுறாங்களே, ஏடிஎம் மிஷின் வைக்கிற இடத்துக்கு வாடகைக்கு விடுறாங்களே, சில இடங்கள்ல பார்த்தா வட்டி கடைகளுக்கு வாடகைக்கு விடுறாங்களே, லோனு பிடிக்கிறவன் கந்து வட்டிக்காரன் அவன் இவனுக்கு வாடகைக்கு விடுறாங்களே. ஹராமான வியாபாரங்களுக்கு பள்ளிவாசலுடைய வக்ஃபுடைய சொத்துக்களை வாடகை கட்டடங்களாக எந்த சூழலிலும் விடக்கூடாது. இல்ல இந்த பேங்க் இருக்கிறதே பெரிய விஷயம், இதை நாங்க இடம் தரலாட்டி பேங்க் வேற இடத்துக்கு மாறி போயிருமே அப்படின்னு செப்பக்கட்டு எல்லாம் கட்டக்கூடாது. நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இதை கவனம் செலுத்தாமல் போனால் அவர் மறுமை நாளில் மிகவும் கண்டிப்புக்குரியவர்கள் என்பதாக குர்ஆனே சொல்லுதே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி ஒரு செய்தியை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இன்னல்லாஹ் யஅமுரு அன் துஅzzல் அமானத்தி லிஅஹ்லிஹா, அமானித பொருளை அதன் உடையவர்களிடத்தில் சரியாக ஒப்படைத்து விடும்படி அல்லாஹ் ஏவுகிறான். அப்படின்னா என்னங்க, இந்த பதவி இருக்குது உங்களுக்கு அமானிதமா தரப்பட்டது. அந்த பதவியை நீங்க கரெக்டான முறையில செயல்படுத்தினா தப்பிச்சீங்க. நான் பள்ளியில பொருளாளர், செயலாளர், தலைவர், நிர்வாகி அவங்க இவங்கன்னு சொல்லி பள்ளிவாசல் கட்டடங்கள், பள்ளிவாசலுடைய வீடு வாசல், பள்ளிவாசல் தோட்டந்தரவு, பள்ளிவாசல் இளங்கலை கண்ட மாதிரி சகட்டு மேலைக்கு இவர் விருப்பத்துக்கு வாடகைக்கு விடுறது வாங்குறது போறது அப்படி இப்படின்னு இருந்தா இவர் அமானிதத்தை மோசடி செய்தவர் என்ற பெரும் குற்றத்திற்கு ஆளாகுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்றாங்களே, ஆயத்தில் முனாஃபிகி இனகான், யார்கிட்ட முனாஃபிக் யாரு தெரியுங்களா, அவன்கிட்ட ஒரு அமானிதத்தை கொடுத்தா மோசடி செய்வான். கொடுக்கப்பட்ட அமானிதத்தை எவனெல்லாம் மோசடி செய்வானோ, தன் சுயநலத்துக்கு பயன்படுத்துவானோ அவனெல்லாம் முனாஃபிக் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதால் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வக்ஃபு சொத்தை முறையாக சரியாக அதை பேணாவிட்டால் அது மிகப்பெரிய பாவச் செயலாக போய் முடியும் என்பதாகவும் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, பள்ளிவாசல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறான். பெரும்பாலான பள்ளிவாசல் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட கூட மார்க்க சட்டம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அக்கௌண்ட்ல பணம் போட்டு வச்சிருக்கோம், அந்த பணம் சில லட்சங்கள் சில ஆயிரங்களுக்கு இருக்கலாம், அதுக்குன்னு அந்த பேங்க் வட்டி கொடுக்கும். அந்த வட்டியை எடுத்து நிர்வாகி அப்ப எடுத்து ஏழை எளியவனுக்கு சட்டம் இல்லாம கொடுத்துடணும். அந்த எடுத்து பாத்ரூமுக்கு போறது, அதை எடுத்து பள்ளிவாசல வேற வேலைக்கு பயன்படுத்துறது பள்ளிவாசலுக்கு தான் ஆசிரத்து. இதுல என்ன ஹராம் ஹலாலு? பள்ளிவாசல் காசு வட்டி வந்துச்சு, பள்ளிவாசலுக்குள்ளே பயன்படுத்துறோம், என்ன யாருக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறது இருக்குது. இது மோசடிக்கான அடையாளம். அதே மாதிரி சில பேர் சில பள்ளிவாசலுக்கு லட்சக்கணக்கானது பணம் கிடக்கும், அதுல சில குறிப்பிட்ட ஆயிரங்கள் வட்டி காசு வரும். இவ்வளவு காசையும் எடுத்து ஏழை எளிய மக்கள் கொடுக்குறதா அப்படின்னு மனசு வராம சில பேர் கழிவறை கட்டுறது, கழிவறை சுத்தத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு பயன்படுத்துறாங்க. இதுவெல்லாம் மார்க்க ரீதியான ஹராமான செயல்பாடு. இப்படி வக்ஃபுக்குன்னு சில சட்டங்கள் சில வரமுறைகள் இருக்குது.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, இந்திய தேசத்துல, இந்த பறந்து விரிஞ்ச தேசத்துல ராணுவத்துக்கு தான் நிறைய சொத்து, அதாவது அசையா சொத்து. எவ்வளவுன்னு கேட்டா 17.78 லட்சம் ஏக்கர் ராணுவத்துக்கு இருக்கு, சொத்தா இருக்கு. அதுக்கு அடுத்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 11.5 லட்சம் ஏக்கர் ரயில்வே துறைக்கு இருக்கு. இந்தியாவிலேயே 3வது சொத்து என்ன தெரியுங்களா? பல முஸ்லிம்களுக்கே தெரியாது. 3வது பெரிய சொத்து என்னன்னு கேட்டா, முஸ்லிம்களுக்காக சுமார் 800 வருட காலங்களாக முஸ்லிம்களுடைய நல்லவர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, அதனுடைய காசு பணம் உள்ளவர்கள் வக்குஃபாக விட்டுட்டு போன சொத்து தான் இந்தியாவிலே பெரிய சொத்துங்க. முதல்ல ராணுவத்துக்கு, 2வது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு, 3வது வக்குஃபு சொத்து தான். இந்தியாவிலே வக்குஃப் சொத்து எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? நம் முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போனது கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஏக்கர் அசையா சொத்துக்களாக இந்தியாவிலேயே வக்குஃபு சொத்துக்கள் இருக்குது. அரசுல பதிவு செய்யப்பட்டது எவ்வளவு தெரியுங்களா? அதுல பதிவு செய்யப்படாத தில்லுமுள்ளு பண்ணி ஏமாத்திட்டு போனது சில. அரசினுடைய ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட அசையா சொத்து எவ்வளவுன்னு கேட்டா, நிலங்களாக 8,65,640 நிலங்களாக இந்தியாவிலேயே வக்குஃப் சொத்து இருக்கு. இவ்வளவு பெரிய சொத்து இருக்குங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கா இல்லையா? நிறைய மாநிலங்கள்லயே எந்த மாநிலத்துல ஹையஸ்டா நிறைய சொத்து வகுப்பு சொத்துன்னு பார்த்தா அதையும் ஒரு கணக்கெடுப்பு ஒரு வக்கீலு அது சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்து சொல்றாரு, உத்தரப்பிரதேசத்துல நிறைய வகுப்பு சொத்து இருக்கு, அசையா சொத்து. எந்த அளவுக்கு கேட்டா 1,99,701 வகுப்பு நிலங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கும் ஏழைகளின் பயன்பாட்டுக்காக அந்த மாநிலத்தின் முன்னோர்கள் விட்டு விட்டு போன சொத்து. இதுல சந்தோஷமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது ஹையஸ்ட் உத்தரப்பிரதேசம்னா 2வது சொத்து எந்த மாநிலத்துல இருக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. 2வது சொத்து தமிழ்நாட்டுல தான் இருக்குது. 60,223 அசையா நிலங்களாக சொத்துக்களாக தமிழ்நாட்டிலே நம் முன்னோர்கள் விட்டு விட்டு போயிருக்கிறார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே எந்த ஊர்ல வகுப்பு சொத்து அதிகம் பார்த்தா திருச்சியில தான் 1000 ஏக்கர் 1000 ஏக்கர் வகுப்பு சொத்து மட்டும் 1000 ஏக்கர் திருச்சியில மட்டும் இருக்குது. திருச்சிங்கிற ஊரே மதுரையில இருந்த ஆட்சியாளர்கள் அந்த வக்குஃபாக விட்டுட்டு போனதுன்னு கூட குறிப்புகள் உண்டு. மொத்த திருச்சியிலே வக்குஃப் சொத்து தான். இன்னைக்கு இருக்க திருச்சி மாநகர் தமிழ்நாட்டினுடைய மாநகரத்திலேயே, அதாவது 3வது மாநகரம் எதுங்க? திருச்சி. சென்னை 4வது மாநகரம் திருச்சி, அதாவது சென்னை, மதுரை, கோவை, திருச்சி 4வது இடத்துல இருக்கு. அவ்வளவு பரந்த ஊரே அதனுடைய அதிகமான இடங்கள் எல்லாம் வகுப்பு சொத்துகள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலேயே யூபி முதலிடம்னா, 2வது தமிழ்நாடுனா, 3வது சொல்றாங்க பஞ்சாப் மாநிலத்துலதான் நிறைய சொத்து. கிட்டத்தட்ட 58,608 அசையா சொத்துக்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து கர்நாடகா 58,523 சொத்து. இப்படியாக பட்டியல் வாரியாக எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு வகுப்பு சொத்துகள் இருக்கிறது, அதை வைத்து இந்த இந்திய தேசத்தில் இருக்கும் முஸ்லிம்களுடைய நலனுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, படிப்பு வசதிகளுக்காக, மருத்துவ வசதிகளுக்காக எவ்வளவு நல்ல வசதிகளை செய்து தர முடியும், அவ்வளவு இருந்தும் கூட செய்யாமல் இன்று தத்தளிக்கிறது. இந்த சொத்து இருக்குதுங்கள 70% சொத்தை அந்நியர்கள் அபகரித்து விட்டார்கள். அதுல 30% சொத்து இன்னைக்கும் இருக்கு. அதையும் அபகரிக்க ஆட்டை போறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா அதுவும் கூட சரியாக பராமரிக்கப்படாமல் அது அப்படியே ஏனோ வந்தோம் போனோம்னு போய்கிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல் சொத்தே பராமரிக்கப்படாமல் இருக்குங்க. நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல் சொத்து பேரை சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாடு குறிப்பா சென்னையில் இந்த கடற்கரை பகுதியில் கூட நிறைய சொத்துகள் தர்காவின் பேரிலே வக்குஃப் செய்யப்பட்டு அதில் நிர்வாகம் செய்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தின்று அது நிறைய இடங்கள் என்று காணாமல் போயிருக்கிறது. நிறைய சொத்து பள்ளிவாசலுக்காக, தர்காக்களுக்காக, இது மாதிரி நிறைய தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துக்கு தான் நிறைய சொத்து இருக்கு. தர்காக்களுக்கு நிறைய வக்குஃப் சொத்து, பள்ளிவாசலுக்கு நிறைய வக்குஃப் சொத்து, எக்கச்சக்கமான வக்குஃப் சொத்து இருக்கு. இந்த வக்குஃப் சொத்துலாம் இன்னைக்கு எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி வக்குஃப் பண்ணியிருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியம். அதுதான் பெரிய ஆச்சரியமுங்க. எந்த அளவுன்னு கேட்டா, நாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு.
அந்த கிராமத்தையே அன்னைக்கு ஆண்ட மண்ணை வக்குப் பண்ணா. எதுக்காக வக்குப் பண்ணான்னு கேட்டா, நாகூர் தர்காவிலே அங்கே அடைக்கலமாகும் புறாக்களுக்கான உணவுக்காக அந்த கிராமத்தையே வக்குப் பண்ணிருக்கான். ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? டமாஸ்கஸ்ல ஷரியாவுல எப்படியெல்லாம் வக்குப் இருந்ததை கொஞ்சம் பார்ப்போமே. பூனைகளின் நலனுக்கு வக்குப் சொத்து இருந்துச்சு, குதிரைகளின் நலனுக்கு வக்குப் சொத்து இருந்துச்சு. அதே போல ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே மருத்துவமனைகளுக்கு வக்குப் சொத்து இருந்துச்சு, நிறைய மதரசாக்களுக்கு வக்குப் சொத்து இருந்துச்சு. இப்படி எக்கச்சக்கமாக வகை வகையாக எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. நம் முன்னோர்கள் பறந்து வர சிந்தனையோடு பல காரியங்களுக்கு வக்குப் பண்ணியிருக்கிறாங்க. இப்பையும் கூட கம்பத்துல, கம்பங்கிற தேனி மாவட்டத்துல கம்பங்கிற ஊர்ல மௌலிது ரசூல், அதாவது ரபியுல் அவ்வல் 12 நாளைக்கு மௌலிது ஓதுறமா இல்லையா, அந்த மௌலிது ஓதுவதற்கான செலவீனங்களுக்கு என்று ஒருத்தர் தோட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காருங்க. இப்பயும் அதை பராமரித்து வருகிறார்கள். அங்க மௌலிது சிறப்பாக நடத்தப்பட்டு கந்தூரிகள் போடப்பட்டு அதற்கான செலவு அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு பெரிய தோப்புலாம் இருக்குன்னு வருது. அதே போல நாகூர்ல இப்பயும் வக்குப் சொத்து எப்படி வச்சிருக்கிறாங்க, அந்த 12 நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், அதற்கான செலவீனங்களுக்கு என்று சொத்துக்கள் உண்டு. இப்படி வகை வகையாக நம் முன்னோர்கள் நிறைய சொத்துக்களை, வக்குப் சொத்துக்களை விட்டுட்டு போனா இன்னைக்கு நாம் அதெல்லாம் சரியா பராமரிக்காம எடுத்தவன் கொடுத்தவன் அவன் இவன் எல்லாரும் ஆட்டையை போட்டு சூறையாடிட்டு திருடிட்டு போயிட்டான். இன்னும் சொல்ல போனா அந்த வக்குப்பு வாரியத்துல இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் லஞ்சங்களை வாங்கிக்கிட்டு அவங்க யார் யாருக்கோ எவரெவருக்கோ தேவைப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாங்களே. சுருக்கமா சொல்ல போனா அந்த கல்பாக்கம் பக்கத்துல ஒரு ஊரே இருக்கு, திரும்புற இடமெல்லாம் வயல்வெளி, திரும்புற இடமெல்லாம் வயல்வெளி. திப்பு சுல்தான் காலத்திலே அந்த பள்ளிவாசலுக்காக நிறைய வக்குப்பு சொத்தை வயல்வெளிகளை விட்டு விட்டு போக அந்த ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் காலியாய் ஒரே ஒருத்தர் வச்சு இன்னைக்கு மொத்த சொத்தை அவர் சொத்துன்னு அபகரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவர் சொத்துன்னு அபகரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கார். அந்த ஊர்ல யாரும் முஸ்லிம்கள் குடியேற முடியாத அளவுக்கு தடுக்கவும் செய்கிறார். காரணம், வெளியே இருந்து குடியேறி இந்த பள்ளிவாசல் யாரு என்ன அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா இவர் சுகபோகமும் அனுபவிக்கிறது கெட்டு போயிரும் நினைக்கிறாங்களே. இப்படி முஸ்லிம்களே பல பேர் வக்குப் சொத்தை தன் சொத்தாக அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியில் மூலம் சொல்லுவதாக இருந்தால் அவர்கள் அனுபவித்தது அனைத்தும் நரகத்தின் நெருப்புக்கள் என்று பார்க்கிறோம். வக்குப் சொத்து அல்லாஹ்வுடைய சொத்து, அதுல இருந்து வருமானங்கள் ஏழைகளுக்கு பயன்படணும், அது அப்படியே அந்த சொத்தை பராமரிக்கணும்னு சொன்னா இதை தான் விருப்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு பிறருக்கு 7 5 10 அள்ளி கொடுத்துட்டு போறது இருக்குதே, மிகப்பெரிய மோசடியாகத்தான் இருக்கிறது. அதை தான் இன்று இருப்பதையும் கொள்ளையடிப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர பார்க்கிறது மத்திய அரசு. எந்த அளவுன்னு போட்டா, அதாவது இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் அம்பானி குடும்பம் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட அம்பானி குடும்பத்தார்கள் என்று கட்டி இருக்கிறார்களா இல்லையா? கிட்டத்தட்ட 27 மாடி வீடு, 27 மாடி வீடு மும்பை மாநகரத்தில் 1.120 ஏக்கர் அளவில் அந்த வீடு கட்டப்பட்டு இருக்கிறது. அன்று கணக்கெடுப்பை சொல்கிறார்கள் 1500 கோடி செலவானது அந்த வீடு கட்ட என்கிறார்கள். 2006 ஆரம்பிக்கப்பட்டு 2010 அந்த வீடு முடிக்கப்பட்டது என்கிறார்கள். அந்த வீடு உண்மையாகவே அந்த மனிதன் வாங்கிய சொத்தா? அதுவும் இல்லை, அதுவும் பொய்யான நிலைப்பாட்டில் இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய வக்குப் நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த அந்த வீடு நிலம் வந்து வக்குப் சொத்துடையது அப்படி இன்னைக்கு கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. வாய்தான்னு போய்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதாவது 1895ஆம் ஆண்டு கரீம்பாய் இப்ராஹிம் ஹவாஜா அப்படின்னு சொல்லக்கூடியவரு அந்த இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்தை ஒரு எத்தீம்கானா நடத்தினார். எத்தீம்கான பிள்ளைகளை பராமரிப்புக்காக ஒரு பெரிய பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட 100 வருஷம் அதுல வந்து முஸ்லிம்களுடைய எத்தீம்கானா இருந்தது. 1.120 ஏக்கர்ல இன்னைக்கு அம்பானி கட்டி இருக்க வீடு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வக்குப் சொத்தாக எத்தீம்கானாவாக இருந்ததுதான். ஆனா அற்ப எவ்வளவுக்கு திரும்பி அந்த ஆளு வாங்கியிருக்கிறான். அன்னைக்கு இருந்த அதாவது 1997க்கு முன்னாடி இருந்த அந்த வக்குப் வாரியத்தில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு மாதிரியான பட்டா பத்திரங்கள் அது இதுன்னு போட்டு கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு வாங்கியிருக்கான். வெறுமனே 12 லட்சம். ஆனால் இன்று அதனுடைய மதிப்பு 500 கோடியையும் தாண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு பெரிய பணக்காரன் கூட வக்குப் சொத்தை இன்னைக்கு ஆட்டையை போடுறான். இன்னும் சொல்ல போனால் இவனை காப்பாற்றுவதற்கு தான் இன்று மத்திய அரசு அதில் கவனம் செலுத்துகிறது என்பதாகவும் அதனுடைய ஆய்வாளர்கள் அலறிக் கொண்டிருக்கிறார்கள்.
வக்குஃபு சொத்து இவன் மட்டும் ஆட்டையை போடல, நிறைய பட்டியலை போட்டு சொல்றாங்க. எக்கச்சக்கமா அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். பெங்களூரிலே 5 ஸ்டார் ஹோட்டல், மெயினான இடத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் பேரை சொல்ல விரும்பவில்லை. அந்த ஹோட்டலு கிட்டத்தட்ட அதாவது 500 ஏக்கர் பரப்பளவு அந்த ஹோட்டலை அவர்கள் கையகப்படுத்தி அதுக்கு இடத்துக்கான வாடகைன்னு சொல்லி மாசத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறான். எப்படி 500 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம் வக்குஃபு சொத்து, அவன் ஆட்டையை போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அவன் சம்பாதிக்கணும். வக்குஃபு சொத்துக்கு அவன் மாசம் கொடுக்கிற வாடகை, மாசம் இல்ல வருஷம் கொடுக்கிற வாடகை வெறும் 12,000. இது எந்த அளவுக்கு மோச செயலில் ஈடுபடு. அதே போல டெல்லி மாநகரத்துல மெயினான இடம் நிசாமுத்தீன் சாலை, நிசாமுத்தீன் ரோடு, அந்த ரோட்ல ஒரு ஆளு தனியார் ஸ்கூல் நடத்துறார். அந்த இடம் பள்ளிவா அந்த வக்குஃபு சொத்துக்கு உண்டான். வக்குஃபு சொத்து அந்த ஆளு எவ்வளவு கொடுக்கிறாருன்னா அல்பம், கிட்டத்தட்ட வெறும் 1000 ரூபாய் வாடகை. 500க்கும் 1000க்கும் 5000க்கும் 10,000க்கும் யாருக்கு எவன் சொத்தை விற்கிறது, யாருக்கு எவன் சொத்தை வாடகைக்கு கொடுக்கிறது? பயம் இல்லையா? அதனுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்த முஸ்லிம்கள் எவ்வளவு கையகத்தை செய்திருக்கிறார். அந்த வக்குஃபு வாரியத்தில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் செய்த சேட்டைகள் அவ்வளவு. குறிப்பாக நம்ம நாட்டுல இப்போது இருக்கக்கூடிய டவுன் காசி, தலைமை காசி சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வக்குஃபு வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். ஆனா இப்ப அவங்கள வேணாம்னு சொல்லி அரசே நீக்கிருச்சு. அதுக்கான சில காரணங்களை என்னன்னு கேட்டா, அவங்க டவுன் காசி அப்பப்ப அடிக்கடி இந்த இடத்துல இருக்க வக்குஃபு சொத்தை இன்னாரு சுருட்டுறாருன்னு ஓயாம இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சருடைய அப்போது அப்பப்ப நேரங்களில் மனு கொடுத்து வந்தார். இது அவங்களுக்கு பிடிக்கல, உடனே உறுப்பினர்ல இருந்து அவரை தூக்கு உண்டாச்சு. நல்லதை செஞ்சவனெல்லாம் தூக்கிடணும், ஜால்ரா போடுற ஆளெல்லாம் அபகரிச்சு அவனும் சேர்ந்து எல்லாருமாக இப்படியான நிலைப்பாடு. தனிப்பட்ட மனுஷன் மட்டும் இந்தியாவில் வக்குஃபு சொத்து ஆட்டையை போடல, அரசுகள் சில மாநில அரசுகளே ஆட்டையை போட்டிருக்க, திருடி இருக்க. அதாவது ஹைதராபாத்தினுடைய ஹைடெக் சிட்டின்னு இன்னைக்கு உற்பத்தியா இருக்கா இல்லையா, அந்த மொத்த சிட்டியினுடைய இடங்களும் கூட வக்குஃபு சொத்து என்பதாக பார்க்கிறோம். வக்குஃபு சொத்து தான். அதே போல இன்றைக்கு புதியதாக வந்திருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல விசாகப்பட்டினத்துல கிட்டத்தட்ட 600 முஸ்லிம்களுடைய வக்குஃபு சொத்து தான் ஆட்டையை போட்டு அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு அரசே கையகப்படுத்தி கொடுக்குற, அரசே கையகப்படுத்தி அதை இதை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குற. இதெல்லாம் இன்னைக்கு 30% மிச்சம் இருக்கு. அந்த 30%த்தையும் தோணாங்குருத்தி அவன் இவன் எல்லாம் திருடணும். குறிப்பா பெரிய பெரிய பணக்கார அம்பானி மாதிரி அதெல்லாம் இருக்குதுன்னு திருடணும் முடிவு பண்ணிதான் இன்னைக்கு மத்திய அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருது. என்னன்னு கேட்டா வக்குஃபு சட்ட மசோதா. வக்குஃபு சட்ட மசோதான்னு இந்த ஒரு வார காலமா நீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்களா இல்லையா? எப்படி கொண்டு வர போது மத்திய அரசுல உள்ள மற்றவர்களும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது இது நிறைய கொண்டு வர முடியுமா முடியாதா, நிறைய அது இது நடக்குது. அதுல என்ன விஷயம்னு கேட்டா, மொத்த இந்தியாவுக்கும் வக்குஃபு வாரியத்திலிருந்து 22 உறுப்பினருங்க, 22 முக்கிய உறுப்பினர்கள். ஆனா இன்னைக்கு சட்டம் எப்படின்னு கேட்டா 22 உறுப்பினர்ல முஸ்லிம்கள் வெறுமனே 10 உறுப்பினர் இருந்தால் போதும், 10 உறுப்பினர் இருந்தால் போதும். அந்த 10 உறுப்பினரிலும் 2 உறுப்பினர் முஸ்லிம் பெண்ணாக இருக்க வேண்டும். மீதமுள்ள 12 உறுப்பினர் யாரப்பா போட போற? அது அரசு பார்த்துக்கும், அது அரசு பார்த்து கொள்ளும். அரசு யாரை அங்கே உறுப்பினரா வைப்பார்கள் என்றால் மத்தியில் யார் ஆளுகிறார்களோ அவர்களுடைய சிந்தனை யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் தான் வருவார்கள். சுருக்கமா சொல்ல போனா எந்த அளவுன்னு கேட்டா, இது வக்குஃபு சொத்து அப்படின்னு நம்ம போய் கேஸ் கொடுத்தோம்னா அரசு இப்படி எப்படி சட்டம் சொல்ல வருதுன்னு கேட்டா, அது வக்குஃபு சொத்தா இல்லையான்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் பார்த்து இது வக்குஃபு சொத்து இல்லைன்னு அவர் எதையும் பார்த்தோ பார்க்காமலோ சொன்னாவே போதும், அது வக்குஃபு சொத்து இல்ல, ஆட்டோ போட்டவனே வச்சுக்கலாம், திருநவனே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர பாக்குது. இறுதி முடிவு கலெக்டரை சார்ந்தது. எப்படி? இறுதி முடிவு கலெக்டரை சார்ந்தது. இந்த பள்ளிவாசல் மீது ஒருத்தர் வழக்கு போடுறான், இது ஏன் இடம் அப்படி இப்படின்னு சொல்றான். நேரா கலெக்டர் வர்றாரு, ஆமாங்க இது அடுத்த இடம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலை காலி பண்ணிடணும். இப்படியாக முஸ்லிம்களுக்கு சாதகம் அல்ல பாதகமாக, அதுல குறிப்பாக முஸ்லிம் பெண்களுக்கு நாங்க உரிமை வாங்கி தரோம் ஒரு சும்மா கப்சா விட்டுக்கிட்டு இருக்கிற 30% சொத்தையும் மொத்தமாக எவனாவது ஒருத்தர் சுருட்டிட்டு போறதுக்கு, அதுவும் குறிப்பாக மத்திய அரசுக்கு யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில உதவி செய்வானோ, அவர்கள் ஆட்சி உண்டை யாரெல்லாம் அள்ளி வீசுவானோ அவனெல்லாம் வாழுவதற்காக இந்த சொத்தை முழுவதும் அவன் கையில கொடுப்பதற்கான திட்டம். மத்திய அரசு இப்படி சட்டத்தை தாக்கல் பண்ணும் பொழுது
தமிழ்நாட்டிலிருந்து போன, பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு எம்பி உடனே அவர் குரல் கொடுக்கிறாரு, சரிப்பா முஸ்லிம்களுடைய சொத்துக்கு நீ யாரையாவது உறுப்பினரா போடுவ, 22 பேர்ல 12 பேர் நீ விரும்புறவரை போடுவேன்னு சொல்ற, சரி அப்படி இருக்கட்டும், நீ இப்போ நீ ஒரு வணக்கத்தலம் கட்டியிருக்கிறிய, மொத்த இந்தியா மக்கள் பார்வைப்படும் அளவுக்கு ஒரு வணக்கத்தலம் கட்டுனியா இல்லையா, அந்த வணக்கத்தலத்துக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்கியா இல்லையா, அந்த கமிட்டியில முஸ்லிம்களை போடுவியா, அந்த வணக்கத்தலத்துடைய கமிட்டிக்கு முஸ்லிம்கள் உறுப்பினரா போடுவியா, அதை நீங்க ஒத்துக்கொள்வீங்களா, அந்த கமிட்டியினுடைய மற்ற மெம்பர்கள் ஒத்துக்கொள்வார்களா, அதை முடியாத போது முஸ்லிம்கள் சொத்துக்கு எவனையும் போடக்கூடாது, முஸ்லிம்களை தான் உறுப்பினரா போட வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்த உடனே அந்த குரல் மிகவும் இந்தியா முழுக்க பரவிவது. அதுதான் நியாயமும் கூட. ஏன் வீட்டுக்கு ஏன் சொத்துக்கு ஏன் பிள்ளை வாரிசுனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வாரிசுனா எப்படி ஏத்துக்கிறது? ஏன் முன்னோர்கள் என் நலனுக்காக கொடுத்தது. இன்றும் கூட அந்த வக்ஃப் சொத்துல, அதாவது எந்த அளவுக்குன்னு கேட்டா, வருஷம் குறிப்பா தமிழ்நாட்டுடைய வக்ஃப் சொத்துக்கு அரசு ரீதியாக கிட்டத்தட்ட 2.5 கோடி அந்த வக்ஃப் சொத்து பராமரிக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு அரசு கொடுக்குது. வக்ஃப் சொத்தாக பராமரிக்கக்கூடிய இடங்களிலே 7% அதுல இருந்து வருமானத்தை வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு இருந்தும் கூட என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, அதுல பெரிய விஷயமா ஒண்ணும் நடக்கல. அதுல கிட்டத்தட்ட விதவைகளுக்காக மாசம் ஒரு 3000, அதே போல மார்க்கத்தினுடைய பணியை முடித்து ஓய்வில் இருக்கும் ஆலிம்களுக்கான ஓய்வூதியம், ஏழைகளுக்கு அது இது நிறைய சட்டங்கள் இருந்தாலும் கூட 1995ஆம் ஆண்டு இது சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருந்தும் கூட இன்று வரை அது சரியான பயனில்லாமல் தானே இருக்கிறது. பயனில்லாமல் யாரோ ஒருவர்கள் கொள்ளையடித்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்துல நமக்கு கவனம் தேவை. அது சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு தான் இந்த மாசத்தினுடைய இறுதியில 31ஆம் தேதி பெரம்பலூர்ல அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு மாநாடை நடத்துவதற்காக நம்முடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்மால் முடிந்தவரை அந்த மாநாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, அந்த மாநாடுல கலந்து கொள்வது, இது சம்பந்தப்பட்ட செய்தி முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? வக்ஃப்னா என்ன, வக்ஃப் சொத்துனா என்ன, வக்ஃப் வாரியம்னா என்ன, அது எப்படி, யாரு, இதை யாரு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் யாரு மத்திய அரசு ஏதேனும் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அது சரியா முறையா அப்படின்னு நாமளே முதல்ல பதில் சொல்ல முடியும். நாமளே முதல்ல பதில் சொல்லணுமா இல்லையா? அடுத்து கவனம் என்னவென்றால், எங்கெல்லாம் வக்ஃப் சொத்து இருக்கிறதோ அதை பராமரிப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக பராமரிக்க வேண்டும். அது பள்ளிவாசல்களாக, தர்காக்களாக, எத்தீம்கானாக்களாக, மதரசாக்களாக, இப்படி எதா இருந்தாலும் சரி, அதை நம்ம வீட்டு சொத்து மாதிரி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எப்படி நாம கரெக்டா பராமரிப்போமோ அந்த மாதிரி பள்ளிவாசல் சொத்து, வக்ஃப் சொத்து, எந்த சொத்தா இருந்தாலும் அந்த சொத்துக்களை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும் என்று அதுல நிர்வகிப்பவர்களுக்கு சிந்தனை வர வேண்டும். ஒரு பள்ளியிலே, ஒரு மதரசாவிலே, ஒரு தர்காவிலே நான் ஒரு மதரசாவுக்கு நிர்வாகியா போறேன், வக்ஃப் சொத்து இருக்குன்னு சொன்னா அதை சரியாக பராமரிக்க என்னால் முடியாது, அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட முடியாது, அலைய தெரிய முடியாதுன்னு நினைச்சா தயவு கூர்ந்து அதுல நிர்வாகிகளாக இருக்கக்கூடாது. நிர்வாகிகளாக இருப்பவர்கள் ஹராமான வழியில போகிறார்கள் என்ற அர்த்தம். ஒரு பொறுப்பு எடுத்தா அந்த பொறுப்பை சரியா செய்யணும். பொறுப்பை சரியா என்னால செய்ய முடியாத பொறுப்பை அடுத்த கொடுத்துட்டு போயிடணும். அது பள்ளிவாசலுக்கு, மதரசாக்களுக்கு, எத்தீம்கானாக்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். எந்த விஷயமாக இருந்தாலும் பள்ளிவாசல் அது இதுவார் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அந்த வக்ஃப் சொத்துக்களை முறையாக சரியாக பராமரிக்க தவறுவார்களே ஆனால் அவர்கள் குற்றவாளிகளாக பிடிக்கப்படுவார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா இந்திய தேசத்தினுடைய வக்ஃப் சொத்துக்களை முஸ்லிம்களின் பயன்பாட்டுக்காக நிலை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள்வாளிப்பானாக. இது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான ஏதேனும் சட்டங்களை கொண்டு வரும் நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வர நினைப்பவர்களுக்கு நல்ல புத்திகளை தருவானாக. அந்த சட்டங்கள் நிறைவேறாமல் அல்லாஹ் தஆலா அதை தவிடுபடியாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.